புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ஊரில் வெளியில் அவுட்டோரில் ஏதாவது ஒர்க் அவுட்டோ இல்லாட்டி ஏதாவது நீங்கள் வாக்கிங், ரன்னிங் இல்லாட்டி சைக்கிளிங் இந்த மாதிரி ஏதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து மாஸ்க் எதுவும் வியர் பண்ணாமல் ஒரு காலில் இருக்கீங்க. ஸோ கன்டினியூஸாக ஒரு ½ hour கால் அண்ட் அதில் நீங்கள் அதிகமாக பேச வேண்டிய ஒரு நிலமை இருந்தது அப்படின்னா இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் இப்போயே சொல்லிக்கிறேன். சீரியஸாங்க, முன்னெல்லாம் ஒரு 5 to 6 years பேக் கூட நான் சென்னையில் சைக்கிள் ஓட்டியிருக்கேன். அந்த டைமும் நான் வந்து நிறைய ஃபோன் கால்ஸில் இருந்திருக்கேன். நிறைய டிஸ்கஷனே அந்த டைமில் தான் பண்ணுவேன். சரி, சைக்கிளிங் அப்போவே முக்கியமான கால்ஸ்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டு இருப்பேன். பார்த்தா இப்போல்லாம் மாஸ்க் எதுவும் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம் இல்லையா, இதில் என்ன கொடுமைனா மூக்கு வழியாக ப்ரீத் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம லிமிட்ஸை ரொம்ப புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மவுத் வழியாகவும் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் நான் இப்போது ரன்னிங்லேயோ இல்லை சைக்கிளிங்லையோ, சரி ரன்னிங் கூட விடுங்களேன், ரன்னிங் பண்ணுற நிறைய பேர் வந்து ஃபோன் பேசுவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. பட் வாக்கிங்லேயும் சைக்கிளிங்லேயும் வந்து ஃபோன் பேசுகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ என்ன ஆகுது, பேசிகிட்டே போகும்போது நம்ம வாயை திறந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, ஒரு தடவையும் திறக்கிறோம் அண்டு இன்ஹேல் பண்ணுறோம். அந்த டைமில் என்னென்னலாம் உள்ளே போகுதுன்னு சத்தியமாக தெரிலங்க. இது ரிலேட்டடாக யாராவது ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட்டா கொடுங்க. பட் உடனே இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக க்ரியேட் ஆகுது. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் திஸ் ஆக்டிவ், ப்ராப்பராக ஃபுட்டை ரெகுலேட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி காலையில் விடிய காலையில் வந்து கரெக்டாக சன்ரைஸ்க்கு முன்னாடி எழுந்து சன் எக்ஸ்போஷர் எல்லாம் இருந்தாலும் கூட இது ஒரு கூத்தாக இருக்குது. ஸோ அதான் இதை வந்து உங்கள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இது என்ன எல்லோரும் வேண்டி ஏற்றுக்கிற ஒரு விஷயமா கிடையாது, ஆனால் வந்து தொலையுது, என்ன பண்ணுறது. சரிங்க. ஸோ மோட்டரோலா ஒரு பக்கம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் இந்த ரேமு, மெமரி ப்ரைஸ் சைக்கிள் எல்லா ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் மோட்டரோலா ஃபோன்ஸ் வந்து ஓரளவுக்கு இப்போயும் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற ஒரு அடிப்படையில் எடுக்கும்போது மோட்டரோலாவை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ண தான் செய்கிறாங்க. அதை நம்ம தப்பும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது திருமலை அப்படிங்கிற நம்ம கம்யூனிட்டி மெம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நீங்கள் சொல்கிறது சரிதான், மோட்டரோலா ஃபோன் வாங்கலாம் ஆனால் சர்வீஸ் சப்போர்ட் இல்லை அப்படின்னு இருக்கார். ஸோ ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இல்லை ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டை தவிர அப்டேட்ஸ் செம்ம ஸ்லோ. இப்போயும் கூட இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ கூட நான் மோட்டரோலாவோட அந்த ஃபேன் அக்கௌண்ட் இந்த மாதிரியான ஒரு சில அக்கௌண்ட்ஸில் பார்க்குறேன், Android 17 அப்டேட் பற்றி இப்போ தான் டைம்லைனே போடுறாங்க. இங்கே சாம்சங்லாம் அப்டேட் கொடுத்து அடுத்தடுத்த மாடலை நோக்கி அவன் எங்கேயோ வேகமாக போயிட்டுருக்கான். ஒன்றுத்துக்காகாத ஷாமிலாம் கூட பார்த்தீங்கன்னா அப்டேட் புஷ் பண்ணிட்டான். Android 17 கொடுத்துட்டான். ஹைப்பரோ S4 அப்படிங்கிறது இனிமேல் தான் வரப்போகுதுன்னு வைங்க. பட் Android 17 அப்படிங்கிறது கொடுத்துட்டான். ஸோ அப்போ இது வந்து நியாயமான ஒரு கேள்வியாக தானே இருக்குது. ஸோ அதுவும் நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ ஓகே, நீங்கள் தான் சொல்லணுங்க. நீங்கள் ஆல்ரெடி இப்போ மோட்டரோலா டிவைஸ் வாங்கியிருக்கீங்க, டிவைஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. பட் டிவைஸ் நல்லா இருக்கிறத தாண்டி பிரச்சனை வந்ததுன்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லாட்டி பக் இருக்குது, பக்கை ரிப்போர்ட் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தது கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபன்னி ப்ரோஸ் அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ எட்ஜ் நியோ சீரீஸ் சொல்லுங்கள். எட்ஜ் நியோ சீரீஸுக்கு என்ன ஆச்சுன்னு வேணால் சொல்லலாம் போல். இவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுங்க. லைனப் பாருங்களேன், நம்பர் ஆஃப் டிவைசஸ் ரொம்ப அதிகம். வெறும் ஜி சீரீஸ், அப்புறம் எட்ஜ் சீரீஸ், எட்ஜிலேயே நம்பர் சீரீஸ், எட்ஜ் நம்பர் சீரீஸ்லேயே ஃபியூஷன் சீரீஸு, அதுலேயே ப்ரோ ப்ளஸ்ஸு, மேக்ஸு எங்கேயோ போயிட்டுருக்கான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா, இதில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது ஆல்ரெடி அந்த ஜி சீரீஸ்லாம் சேர்க்கும்போது 1500 ரூபாய்க்கு ஒரு மாடல் இருக்கிற மாதிரி இருக்கும், 1000 ரூபாய்க்கு ஒரு மாடல் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும் மோட்டரோலாவோட லைனப். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நியோக்கு வந்து அவன் ஸ்பேஸ் பார்க்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் வேறு கேட்டிங்களா, காதில் விழுந்திருக்கோம், கொண்டு வந்தாலும் கொண்டு வருவோம், பார்க்கலாம். பட் லாஸ்ட்டாக எட்ஜ் 15 நியோ அது வந்து ஒரு பெரிய ஹிட்டு மாதிரி சொல்லலாம். ஹிட் கொஞ்சம் அது ரிலேட்டடான ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்கலாம். இன்கன்சிஸ்டன்சி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கலாம். பட் நிஜமாவே உங்களுக்கு அந்த 20,000 25,000க்குள்ளே கோல்டன் நேராங்க அப்படி சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டோம். எல்லாத்தையும் தள்ளி கொண்டு போய் எங்கேயோ வச்சிட்டோம். ஆனால் எட்ஜ் 15 நியோ வந்து காம்பேக்டாக இருந்தது, லைட் வெயிட்டாக இருந்தது, மீனிங்ஃபுல் கேமரா செட்டப் இருந்தது, எல்லாமே அதில் உருப்படியாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவர்தனன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, எங்கள் ஃப்ரெண்டு சாம்சங்கில் S26 வாங்கியிருக்காங்க. நான் கேமரா யூஸ் பண்ணேன், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஃபோட்டோ நல்லாவே இல்லை ப்ரோ. நான் Pixel 8 தான் யூஸ் பண்ணுறேன். என் கேமரா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு கமெண்ட் பார்த்தேன், நம்ம கம்யூனிட்டி மெம்பர் தான் போட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ நான் S22லேருந்து S26 வந்திருக்கேன்,
S22 என்ன தான் ஹீட் ஆகும், கொஞ்சம் கோளாறான ஒரு ஃபோன் அப்படின்னு நம்ம சொன்னாலும், கேமரா அவுட்புட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. இப்போ S26ல எனக்கு S22ல எப்படி ஒரு அவுட்புட் வந்ததோ அதே மாதிரி வரல. ஸோ இது அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னு பார்க்குறீங்களா? இல்லை, S20 யூசர் சொல்கிறாரு, S21 யூசர் சொல்கிறாரு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏஐ அதிகமாகுது, எவ்வளோக்கு எவ்வளோ போஸ்ட் ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த அவுட்புட் பிடிக்கலை, நேச்சுரலாக இல்லை. ஸோ இதனாலையும் பார்க்க முடியுது. பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 5 வரைக்கும் இருந்த ஒரு இமேஜ் வேறு. பிக்சல் 5, 5A 5G, அப்புறம் 4A 5G, அதெல்லாம் ஸ்னாப்ட்ராகன் 765 பேஸ்டு லாஸ்ட் டிவைஸ். ஸோ அதில் இருந்த அவுட் வந்து வேறு மாதிரி இருந்தது. கொஞ்சம் சோஷியல் ரெடியாகவும் இருக்கும், அதே சமயம் கான்ட்ராஸ்டியாகவும் இருக்கும். ஸோ மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இப்போ பிக்சல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது, ஏன் மியூட்டடாகவே இருக்குது. இருந்தாலும் அந்த HDR அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறதுனால அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இது வந்து எல்லா பிராண்ட்லேயும் நம்ம பார்க்க முடியுது. விவோவில் பார்க்க முடியுது, ஷாமியில் பார்க்க முடியுது, ஓப்போவில் பார்க்க முடியுது, எல்லா பிராண்ட்லேயும் பார்க்க முடியுது, இன்க்ளூடிங் ஐஃபோன். ஐஃபோனில் 17 Pro Maxல வீடியோ எடுத்தால் வேறு மாதிரி இருக்குது. பட் ஃபோட்டோ எடுத்தால் அதில் தான் எடுத்தேன்னா என்னையே நான் கேள்வி கேட்டுக்கணும், நிஜமாவே நம்ம ஐஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்தோமா, நிஜமாவே ஐஃபோன் 17 Pro Maxல தான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னா அந்த லட்சணத்தில் இருக்குது. பட் அதே ஐஃபோன், அதாவது ஆப்பிளோட அதே ஐஃபோன் 6Sல நான் என் பையனை ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்குன்னு வைங்களேன், அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த குவாலிட்டி. ஸோ இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. டூ மச் ஆஃப் போஸ்ட் ப்ராசஸிங், டூ மச் ஆஃப் ஏஐ அல்காரிதம், இது எல்லாமே வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபோட்டோஸை வந்து கில் பண்ணுதா அப்படின்னா இதை பற்றி நம்ம ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மேபி பிராண்ட்ஸ் வந்து ஏஐ அப்படிங்கிறதுக்கு ஒரு குவிக் டாகிள் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டாகிள் மாதிரி கேமரா ஆப்புக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா நம்ம வேணும்னா எனேபிள், வேண்டாம்னா டிசேபிள், ரொம்ப சிம்பிள். பட் அதை அவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நான் விவோவில் வந்து ஜூம்டு ஃபோட்டோஸ்க்கு ஏஐ, அதே மாதிரி ஷாமிலையும் ஜூம்டு ஃபோட்டோஸ்க்கான ஏஐ அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை எனேபிள் பண்ணுறேன்னு வைங்களேன். எனேபிள் பண்ணால் வரக்கூடிய அவுட்புட்டில் ப்ராசஸிங் அதிகமாக இருக்குது. பட் பார்க்குறதுக்கு ஓகே, அதாவது 100Xலேயும் ரிசல்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் ரீட்டைன் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த சப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர்லாம். பட் அதில் இருக்கிற ஃபைன் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகும். பட் இதுவே வந்து எனேபிள் பண்ணனால நாய்ஸ் இதெல்லாமே சப்ரஸ் ஆகிடும். இதை எனேபிள் பண்ணலைன்னா ஸ்ட்ரக்சரில் சின்ன டிட்டோரியேஷன் மாதிரி இருக்கும், ரொம்ப தூரமாக எடுத்தனால. அண்ட் அதில் இருந்தால் ஒரு சில ஃபைன் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ரிட்டைன் ஆகும், அண்ட் இமேஜில் நாய்ஸ் இருக்கும். ஸோ இது ஹைலி சப்ஜெக்ட் யூசர் மாதிரி மாறிடுச்சு. நிறைய பேர் இந்த மாதிரியான ஃபோட்டோவை எடுத்து அதை ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் போட்டு ஸ்மூத் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஏஐ ப்ராசஸிங் பிடிச்சிருக்கு. கேஷுவலாக எடுத்துகிட்டு இருந்த நிறைய பேர், நான் கண்ணில் பார்க்குற அந்த யதார்த்தத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இப்போ வந்து பிடிக்கல. ஸோ இப்படி தான் பிரியுது. ஓகே, அடுத்து வந்து உதய் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ் 100% ட்ரூ, ஐஃபோன் சிக்னல் ஸ்டெபிலிட்டி இஸ் பேட், ஐ ஃபெல்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம், பட் ஐ எம் யூஸிங் ஐஃபோன் ஒன்லி. அதே தான் இது, நான் திரும்பியும் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக டெட் ஆகிறது இல்லாட்டி வந்து அன்யூசபிளாக மாறுறதுங்கிறது வேறு. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். ஐஃபோனையும் ஆண்ட்ராய்டையும் கம்பேர் பண்ணால், ஆண்ட்ராய்டில் முக்கியமாக சைனீஸ் ஃபோனை கம்பேர் பண்ணால், இப்போ ஒரு பிக்சலும் சாம்சங்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சைனீஸ் ஃபோன் அளவுக்கு சிக்னலை வந்து கிராஸ்ப் பண்ணுறதில்ல, ரொம்ப மாசாக இருந்ததில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ நான் இருக்கிற இடத்துல ஒரு ரவுட்டர் இருக்குது, இந்த ஒய்ஃபை கனெக்ஷனு, இந்த ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய டிவைசஸ் அப்படின்னும் போது ஒரு ஐஃபோன் 17 Pro Max, ஒரு பிக்சல் 11 Pro, ஒரு S26 Ultra, அப்புறம் ஷாமி 17 Ultra, விவோ X300 Ultra, ஃபைண்ட் X9 Ultra. ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு நான் இங்கேருந்து விலகி போகிறேன். விலகி போகும்போது ரவுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் போது ஒரு மினிமல் டிஸ்டன்ஸ்லேயே ஐஃபோனும் சரி, அதே மாதிரி அதுக்கப்புறமா கூகுளும் ஆப்பிளும், ஆப்பிள் ஃபஸ்ட்டு காலி, நிறைய சினாரியோவில் அப்படி தான் இருக்குது. அப்புறம் கூகுள், அப்புறம் சாம்சங், இவங்களாம் என்ன ஆகிறாங்கன்னா ஒய்ஃபைலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி மொபைல் நெட்ஒர்க்குக்கு ரீடைரக்ட் ஆகிடுறாங்க. பட் சைனீஸ் ஃபோன்ஸ் என்ன ஆகுதுன்னா, சரி மொபைல் டேட்டா ஆன் பண்ணவே இல்லைன்னு வைப்போம், சைனீஸ் ஃபோன்ஸு முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் இந்த ரவுட்டர்லேருந்து இவங்க எங்கே டிஸ்கனெக்ட் ஆனாங்களோ அதுக்கப்புறமும் ஒரு 50 to 60% டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாலும் கனெக்டடாக இருக்குங்க. இவ்வளவு ஏன், அதே மாதிரி இன்டோர்ஸில் மொபைல் நெட்ஒர்க் அப்போ ஃபெச் பண்ணுறது அப்படின்னு வரும்போது அந்த இடத்துலையும் சைனீஸ் ஃபோன்ஸ் டாமினேட் பண்ணுது. இதுக்கான சினாரியோவையும் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருப்போம். நம்மள மாதிரியே சைனாலேயும் வந்து கான்க்ரீட், அதாவது செங்கல், மண், சிமெண்ட்டு இதெல்லாம் வச்சு தான் வீடு கட்டுறாங்கன்னு வைங்க. பட் இதுவே யூஎஸில் அப்புறம் யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வுட்டில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு பெனிட்ரேஷன் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். அண்ட் ரூம்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு மல்டிபிள் ரூம்ஸ் இருக்கும்.
நம்ம இதில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ எவ்வளோ மோசம், பெனிட்ரேட் ஆகுது எவ்வளோ கஷ்டம். ஸோ இந்த சினாரியோவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக சைனீஸ் ஃபோன்ஸ் எக்ஸல் ஆகுது. பட் இது எல்லாத்துக்குமே பின்னாடி இன்னும் நிறைய மெடிக்கல் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸில் பார்க்கும்போது வேறு ஏதாவது இருக்கலாம், பட் தெரில. பட் அங்கங்கே இருக்கிற இன்ஃப்ராவுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பிராண்ட்ஸ் வந்து எதையா டெவலப் பண்ணுறாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போது கூகுள் பிக்சல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி வந்து ஆப்பிள் ஐஃபோன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ட்ராபிக்கல் ரீஜன்லேயும் அவங்க விற்கிறாங்க, ஈக்குவட்டோரியல் ரீஜன்லேயும் அவங்க விற்கிறாங்க. அப்போ அந்த ரீஜனில் கூலிங் மெக்கானிசம் பெட்டராக இருக்கணும்னா என்ன பண்ணணும், இதை பற்றியும் அவங்க யோசிக்கணும். பட் யோசிக்கிறாங்களா? இது வரைக்கும் பெருசாக யோசித்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பிக்சல் யூசர்ஸ் என்ன சொல்கிறீங்க, என்ன தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தாலும் 30 வாட் இருந்தாலும் 45 வாட் இருந்தாலும் நம்ம ஏரியாவில் இன்டர்னல் அதாவது ரூம் டெம்பரேச்சரே அதிகமாகுது, இல்லாட்டி என்வரான்மெண்டல் டெம்பரேச்சர் 35 டிகிரி 37 டிகிரி போகுது, ஆட்டோமேட்டிக்காக ஃபோனோட சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப குறையுது. இதுவே கூலிங் மெக்கானிசம் ரொம்பவே பெட்டராக இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த பிரச்சனையை நம்மளால் தவிர்க்க முடியுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் கூலிங் செட்டப் நம்ம ஒரு சிலது யூஸ் பண்ணும்போது, இப்போ இந்த OnePlus கூலரோ வேறு ஏதாவது ஒரு சில கூலர்ஸோ யூஸ் பண்ணும்போது இதே பிக்சல் ஃபோன் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிடுது. அப்போ இதை பற்றி பிராண்ட் யோசிக்கணும் தானே. ஏன்னா அவங்களோட மார்க்கெட் வந்து வெறும் US மட்டும் கிடையாது, மற்ற ஏரியாலையும் அவங்க ஃபோன்ஸ் விற்கிது. அப்போ அதை பற்றியும் அவங்க யோசிக்கணும். ஸோ அதாங்க இதே ஆஸ்பெக்ட்ஸில் தான் நான் சொன்னேன், வெறும்னே நம்ம வந்து ஐஃபோன் கம்ப்ளீட்டாக நெட்ஒர்க்கே ஒர்க் ஆகலைன்னு அக்யூஸ் பண்ணுறதை விட ஹெல்த்தியான விதத்தில் என்ன ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அதை பற்றி நம்ம வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் புத்திசாலித்தனம். நான் அதை தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஃப்ளாட்டாக வந்து ஆப்பிளில் நெட்ஒர்க் இல்லை, அப்போ ஆப்பிளில் நெட்ஒர்க் இல்லைனா எப்படி 2007 இப்போ 2027 ஆக போகுது, இது வரைக்கும் எப்படி அவங்க இவ்வளோ ஐஃபோன்ஸ் விற்றாங்க? ஐஃபோன் 4S ஐஃபோன் 4 அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனில் இருந்த மற்ற ஃபோன்ஸ் நோக்கியா ஃபோன்ஸ் எல்லாம் விட நெட்ஒர்க் ரிசப்ஷன் கொஞ்சம் கோளாராக தான் இருந்துச்சு. ஸோ இதை தான் நான் வந்து இந்த இடத்துல கேள்வியாக வைக்கிறேன். இந்தியன் மார்க்கெட்டில் இங்கே வந்து கன்சியூமர்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றியும் இந்த பிராண்ட்ஸ்லாம் யோசிக்கணுங்கிறது தான் என்னோட ரெக்குயர்மெண்ட். அதை தான் நான் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஃப்ளாட்டாக வந்துட்டு இதில் அப்படி இல்லை, இதில் இது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் கணேஷ் ப்ரோ சொல்லியிருந்தாங்க, நான் ஏர்டெல் யூசர் தான் 10 வருஷமாக இருக்கேன். எஸ் நெட்ஒர்க் வந்து ஐஃபோனில் பேடாக இருக்குது, அதுவும் ட்ராவலில் ஐஃபோனில் மட்டும் இல்லை ப்ரோ, நிறைய ஃபோன்ஸில் ட்ராவலில் பேடாக தான் இருக்குது. இந்த இடத்துலையும் அகைன் சைனீஸ் ஃபோனுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்குது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ப்ரோ. நான் வந்து OnePlus 1 நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்லேயே நெட்ஒர்க் வந்து இவ்வளோ சாலிடாகவும் ஸ்டேபிளாகவும் எங்கேயுமே நெட்ஒர்க் வந்து இல்லாமல் தொடர்பு எல்லைக்கு வெளியே போகாத ஒரு நிலைமைக்கு வந்து என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்த ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லணும்னா OnePlus 1. இதை பற்றி நான் முன்னே டாக்குமெண்ட் பண்ணியிருப்பேன், ரொம்ப வருஷம் முன்னாடியே டாக்குமெண்ட் பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எங்கேயுமே நான் மிஸ் பண்ணல, எனக்கு கால் மிஸ் ஆகலை. சிக்னல் வந்து இப்போ 4 பார் அப்படின்னா அந்த 4 பாரில் அட்லீஸ்ட் 2 பாராவது இருக்கும். பட் பக்கத்தில் இருக்க மற்ற ஃபோன்ஸ் பார்ப்பேன், நெட்ஒர்க்கே இருக்காது, பட் இதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸப்ஷனல் நெட்ஒர்க் ரிசப்ஷனை வந்து நான் OnePlus 1 பார்த்தேன். ஸோ இதை மாதிரியான டேட்டா எனக்கு ஓகே. பட் கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ட்ராவல் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் எனக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இப்போ காம்படிஷன்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் ஃபோனும் ஸ்ட்ரகிள் ஆகுது, பிக்சல் ஃபோனும் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அப்போ என்னென்ன ஃபோன் ஸ்ட்ரகிள் ஆகுது அதை பற்றியும் சொல்லணும்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் சில விஷயங்கள் சொல்லும்போது சும்மா இவன் குறை சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணிடலாமோன்னு சொல்லி தான் நான் சில சொல்கிறதில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு சில பிராண்டை மட்டும் தேடி அடிப்பாங்க, செம்மையாக அடிப்பாங்க. என்னடா இப்படி அடிக்கிறாங்க, திடீர்னு இப்படி அடிக்கிறாங்க. ஆனால் அவங்க வேற ஒரு சில பிராண்டை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, அந்த பிராண்ட்லேயும் இதே மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை அவங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்களேன்னு தோணும். என்னடான்னு பார்த்தா இதை நல்லா அடித்ததுக்கப்புறம் பார்த்தா அதுலேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே அந்த பிராண்ட்லேருந்து அவங்களுக்கு டிவைஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அது ஏஜென்சி வழியாக கிடைக்குதா, இல்லாட்டி வந்து நெகட்டிவ் எதுக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்திக்கணும், எதுக்கு அவனை பகச்சிக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்களா? ஏன்னா இப்போது எப்படி ஆகிடுச்சுன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தோ இல்லாட்டி வந்து சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து பிராண்டு பயப்படுற மாதிரி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் இவங்க இந்த மாதிரியான ரிப்பீட்டட் அக்விசிஷன் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிராண்ட்லேருந்து டிவைஸ் கிடைக்குது. இதையும் நான் பார்க்குறேன். பட் எனக்கு தெரில ஆப்பிள் எப்படி இதெல்லாம் எடுத்துப்பாங்கன்னு. அவங்க இதை வந்து அப்படி தடவிட்டு போகிறாங்களா, இல்லைனா வந்து அவங்களும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்டென்ட்டை வந்து லிசன் பண்ணுறாங்களா எனக்கு தெரில. பட் நான் இதை லைவாக பார்க்குறேன் அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக நிறைய டேட்டாவும் பார்க்குறேன். பட் இதை பற்றி நான் ஏன் ரொம்ப டீப்பாக பேச முடியல அப்படின்னா, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற ஈகோ இல்லாட்டி ஏதோ கோழி மூட்டி விடுற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி கூட மக்கள் பார்க்கலாம். ஸோ யோசிக்க வைக்குது. இன்னும் நிறையா இருக்குது, இந்த மாதிரி இன்னும் நிறையா டேட்டாஸ் இருக்குது. பட் நான் அதெல்லாம் சில சமயங்களில் பேச முடியல. நான் அதை பேசினேன்னா தேவையில்லாத பிரச்சனை மாதிரி தான் எனக்கு தோணுது. சில பிராண்ட்ஸ் வந்து கிவ்அவே மாதிரியான விஷயங்களெல்லாம் கூட கேட்டிருக்காங்க என்கிட்ட கூட. பார்த்தீங்கன்னா மெயில் வழியாக ஒரு சில ஏஜென்சிஸ் வந்துட்டு உனக்கு நான் 4 ஃபோன் தரேன், ஒரு ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி 3 ஃபோனை கிவ்அவே கொடுலாம் கூட சொல்லியிருக்காங்க. அதை நான் சூஸ் பண்ணதில்லை.
அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பு இந்த மாதிரி எனக்கு வேணாம்னு தோணுது. எனக்கு எப்பயுமே நான் கிவ்அவே ஃப்ரெண்ட்லி கிடையாது. கிவ்அவே பண்ண மாட்டேன். அது பண்ணவும் கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அது எப்போ கிவ்அவே மாதிரி இல்லாமல் ரிவார்ட் மாதிரி வைக்கலாம். அது எப்படின்னா, இப்போ ஒரு மீட்டப் வைக்கலாம், அந்த மீட்டப்பில் வந்து ஒரு குவிஸ் வைக்கலாம், இல்லாட்டி அந்த மீட்டப்பில் வந்து ஒரு பசில் வைக்கலாம். அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம அதை கொடுக்கலாம். அதுக்கு பதில் வந்து ரேண்டமாக ஒரு பவுலில் வந்து பேரெல்லாம் எழுதி போட்டு கொடுக்குறது வந்து எனக்கு அதில் வந்து எப்பயுமே ஒரு திருப்தி இருந்ததில்லை. ஓகே, சரி, அதான் இது வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சது ப்ரோ. இது நீங்களும் வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இது ரிலேட்டடாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சிலரோட பிஹேவியரு என்னையும் சேர்த்து ரிசர்ச் பண்ணுங்கள். என்னை பற்றியும் யோசிச்சு பாருங்கள். இவன் எப்படி பேசுகிறான், இவனுக்கு ஃபோன் கொடுக்குற பிராண்டை பற்றி இவன் எப்படி பேசுகிறான், இல்லாட்டி ஃபோன் கொடுக்காத பிராண்டை பற்றி எப்படி பேசுகிறான், செக் பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள் வந்து சில இடங்களில் உங்களுக்கு வந்து புரிதட்டும். அதை வச்சு நீங்கள் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். நீங்களும் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கலாம்ல, அதுக்கு தான். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாரு. இப்போது ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சேம் போத் ஆன் 13 Pro Max and 16 Pro Max. Even the basic Motorola or Samsung phones in of my parents get the network to play YouTube videos, whereas my iPhone won't even refresh Instagram. To me, the network connectivity in iPhones are bad based on my experience in the last 5 years since I have started using iPhone. ஸோ இதில் என்னென்னா, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் அவருக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஆனால் இல்லை கான்டெக்ஸ்ட் என்னென்னா, ட்ராவல் அப்படிங்கிறத மேலே அழுத்திருக்காரு. ஐஃபோனில் ட்ராவலில் வந்து நெட்ஒர்க் நல்லா இல்லை அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்டாக எடுக்கணுமே தவிர, நான் வந்து இப்போது பிளைண்டாக ஹேட் பண்ணணும் அப்படின்னா ஐஃபோன்னாலே நெட்ஒர்க் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டுங்க நம்ம Pixel 6a வரும்போதும் சரி, அதே சமயம் iPhone 12 சீரீஸ் வரும்போது இந்த மாதிரிலாம் அந்த டைமில் சொல்கிறேன். அந்த டைமில் eSIM அப்படிங்கிறது பரவாயில்ல, எல்லாருக்கும் அப்போ தான் புரிய வருது. eSIM இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா இல்லை. eSIMனாலே ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. இதே பிக்சலில் ஃபிசிக்கல் சிம்மாக வந்து ஒரு ஜியோ யூஸ் பண்ணுறதுக்கும் eSIMமாக யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருந்தது. பட் இப்போ கரண்ட் சினாரியோவில் eSIM நல்லா இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகுது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி நடந்தது அப்படின்னா, இத்தனை வருஷம் ஹைட்ரேஷன் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணுறது, eSIMமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஸருக்கும் நெட்வொர்க் ரிசப்ஷனாக எப்படி ஒரு ஃபிசிக்கல் சிம் யூஸரை விட பெட்டராகவோ இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலண்ட்டாவோ தரது, ரிசர்ச் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதை தான் நான் எதிர்பார்க்குறேன், நாட் அ பிளைண்ட் அக்வசிஷன். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேனே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. எனக்கு என்ன ஆப்பிள் இருக்கிறது சூப்பர்னு சொன்னால் ஐஃபோன் ரிவ்யூ யூனிட் அனுப்ப போகிறான் ஆப்பிள், வாய்ப்பே இல்லை. எனக்கு வந்து ஆப்பிள் கிட்டேருந்து ரிவ்யூ யூனிட் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் ஆசை தான், கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை நான் எப்படி வாங்கணும்னு நினைப்பேன் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சும்மா நான் இதை கவர் பண்ணுவேன், நான் வந்து இதை பற்றி அடிக்கடி நான் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஐஃபோன்னு காட்டுவேன். அப்படி இல்லாமல் இதையும் ஏன் நம்ம வந்து ஆத்தென்டிக்காக ஒரு ஐஃபோனோட பெஸ்ட் என்ன, அந்த யூஎஸ்பியை ஏன் ஷோகேஸ் பண்ணக்கூடாது? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், இத்தனை வருஷமாக வீடியோ பார்க்குறீங்க, அதை நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஐஃபோனை பற்றி நான் பாசிட்டிவாக பேசின இடம் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வீடியோகிராஃபி. ஸோ அப்போது இந்த வீடியோகிராஃபி அப்படிங்கிறது இந்த ஐஃபோன் மூலமாக தான் வருது அப்படிங்கிறத ஷோகேஸ் பண்ணி ஒரு ஐஃபோனை நான் வந்து, ஐயா நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து பார்த்தேன், உங்கள் ஃபோனை வச்சு எடுக்கும்போது எனக்கு இந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, என் சேனலில் நான் வந்து ஃபீச்சர் பண்ணுற வீடியோ உங்கள் ஃபோனில் எடுக்கிற வீடியோஸ் தான். ஸோ நீங்கள் ஏன் எனக்கு வந்து ஃபோன் தரக்கூடாது, நான் ஏன் ரிகர்சிவாக உங்கள் ஃபோனே வந்து வீடியோ எடுக்க யூஸ் பண்ணக்கூடாது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் ஏன் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஃபீட்பேக் பேஸ்டு ஒரு டெஸ்டிங் மாதிரி. ஸோ இப்படி ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு வந்து ஆப்பிள்லேருந்து ஒரு டிவைஸ் வருதுன்னா கூட வில் பி வெரி ஹாப்பி. பட் பிளைண்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணும்போது அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, ஸோ ரைட்டு. மொத்தம் ட்ராவல் டைமில் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆப்பிள், அப்புறம் கூகுள், அப்புறம் சாம்சங், இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க ட்ராவலில். மற்ற சைனீஸ் ஃபோன்ஸ்லாம் ஓரளவுக்கு ட்ராவலில் நல்லா பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, என்ன எஸ்ஓசி என்ன மோடம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் மாறுது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாமே முக்கியம். ஸோ ரொம்ப நம்ம டைவர்சிஃபைடாக ரொம்ப டீப்பாக அந்த டேட்டாவை டிவைட் பண்ணி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதை அனலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ரொம்ப ஃப்ளாட்டாக மேலோட்டமாக மட்டும் இப்படி தட்டிட்டு போனால் வேலைக்கு ஆகாது. அது கன்சியூமர்ஸை வந்து பேனிக் பண்ணும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு டிவைஸ் தேவைப்படுது, இல்லாட்டி இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அந்த ரெக்குயர்மெண்ட்டை ஒரு ஃபோன் ஃபுல்ஃபில் பண்ணுது. அந்த ஃபோனில் ஆனால் பேட்டரி லைஃப் சரியில்லை. இப்போ இவரோட ரெக்குயர்மெண்ட் முக்கியமாக இல்லாட்டி பேட்டரி லைஃப் வேணுமாங்கிறத இவர் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த புரிதலை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். இப்போ பேட்டரி லைஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் இருக்குது,
பேட்டரி லைஃப்காக அவர் வாங்கிடுறாரு. கடைசியில் பார்த்தா அவரோட ரெக்குயர்மெண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக அந்த ஃபோனில் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? வேறு ஒரு சில விஷயங்களை அவர் எதிர்பார்த்துருந்தார், அதான் ஒரு வேலைக்கு முக்கியம் அப்படின்னா அதெல்லாமே இல்லை. ஆனால் பேட்டரி நல்லா நிற்குது. இப்போது அவர் வேலைக்கு தேவையானது இல்லாட்டி அவரோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ், ஆனால் பேட்டரி லைஃப் ஆவரேஜாக இருக்குது. ஸோ இதில் எதுக்கு போவீங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதையும் யோசிக்கணும். ரைட்டு, ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. ஸோ நம்ம வெப்சைட்டில் ஆக்சுவலாக ஆப்பு sivabarani.in செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுங்கள். என்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாரோட டேட்டாவும் அங்கே வரும். ஸோ அங்கே வரும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 3 வீடியோ போடுறோம். அப்படி பார்த்தா ஒரு வாரத்தில் நம்ம வந்து 21 வீடியோ போடுறோம் இல்லையா? 21 வீடியோலையும் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னு கேட்டால், இப்போது ஒரு ஸ்பேஸ், கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸில் அவங்க டாப் டு பாட்டம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துடலாம் எல்லாத்தையும். பட் இங்கே அப்படி பார்க்க முடியாது இல்லை, ஒவ்வொரு வீடியோவையும் ஓப்பன் பண்ணி அந்தந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் யோசிக்கிறேன், அதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள் sivabarani.in. அண்ட் ஆப் வரும், ஆண்ட்ராய்டுக்கு ஃபஸ்ட் ஆப் வரும், அதுக்கப்புறமா iOSக்கு வரும். இதுக்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனால தான் டேக் சம் டைம். ஓகேங்க, பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.